بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الله لغفور رحيم. وقال نبينا صلى الله عليه وسلم عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من لا يشكر الناس لا يشكر الله. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاكرين والشاكرين. الحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் யாவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரோடும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தன்று இங்கு அமர்ந்திருக்கும் நம் மீதும் உலகம் மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் என்றென்று நிற்பமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். இறைவா, எதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானம் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பப்படுத்தியவனாக, உங்களுடைய துஆவை மாதர வைத்தவனாக எனது ஜும்மாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாவற்றையும் படைத்து அல்லாஹ் அவர்களுக்கு சில நிஅமத்துகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது கூட இவ்வாறு சொல்லுவான்: வஇன் தஅுது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம். நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அதை உங்களால் எண்ணிவிட முடியாது என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான். அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு ஏராளமான நிஅமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அந்த நிஅமத்துகளை நாம் ஒரு வட்டுருக்கத்தில் ஒரு எண்ண வேண்டும் என்று நினைத்தாலும் அதை நம்மளால் எண்ணிவிட முடியாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் அதிகமாக மனிதர்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் நிஅமத்தை அடைகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த நிஅமத்தை ஒரு மனிதன் அடைந்து விட்டான் என்று சொன்னால், அந்த மனிதன் உடனடியாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதையும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். இறைவன் நமக்கு ஒரு நிஅமத்து கொடுக்கிறான் என்று சொன்னால், அந்த நிஅமத்தை நாம் பெற்றதின் காரணமாக இறைவன் இந்த நிஅமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான் என்ற எண்ணத்தில் நாம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த விஷயத்தை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. பல நபிமார்கள் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த நிஅமத்தை அடைந்ததற்கு பிறகு, பல நபிமார்கள் நிஅமத்தை அடைந்ததற்கு பிறகு அல்லாஹ்விற்கு செலுத்தக்கூடிய அந்த நன்றியை வெளிப்படுத்துவார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் நன்றியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது இவ்வாறு சொல்வான்: நான் இப்ராஹிமிற்கு நான் அதிகமான சில கஷ்டங்களை நான் கொடுத்திருக்கின்றேன், ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இப்ராஹிம் நபியை நான் ஆக்கியிருக்கின்றேன். ஆனால் இப்ராஹிம் நபி நான் குழந்தை இல்லாமல் ஆக்கியதற்கு பிறகு நான் இப்ராஹிமிற்கு நான் 2 குழந்தைகளை நான் கொடுத்தேன். அதுவும் எப்ப? வயோதிகம் அடைந்ததற்கு பிறகு இப்ராஹிம் நபிக்கு நான் 2 குழந்தைகளை, சாலிஹான குழந்தையை நான் கொடுத்ததன் காரணமாக இப்ராஹிம் எனக்கு நன்றியை வெளிப்படுத்தினார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது 14வது அத்தியாயத்தில் 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான்: அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக இன்ன ரப்பி லஸமீஉ துஆ என்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். இப்ராஹிம் நபி வயோதிகம் அடைந்தது
அடைந்ததற்கு பிறகு முதுமையில் இருக்கின்ற பொழுது நான் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக் போன்ற 2 நபரை 2 குழந்தைகளை நான் இப்ராஹிமுக்கு நான் குழந்தையாக கொடுத்ததற்கு பிறகு இப்ராஹிம் எனக்கு நன்றி செலுத்தினார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்ற வார்த்தையின் மூலமாக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு கொடுத்த அந்த நிஅமத்தை அடைந்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையின் மூலமாக நன்றியை வெளிப்படுத்தினார்கள். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் ஏறிவிட்டார்கள். நூஹ் நபி நபியாக ஏற்றுக்கொண்ட சமூகமும் கப்பலில் ஏறிவிட்டார்கள். ஏறியதற்கு பிறகு ஒரு வெள்ள பிரளயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த நூஹ் நபி ஏற்றுக்கொள்ளாத மக்களை, இறைவனை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களை, நீதம் தவறி அந்த மக்களை அல்லாஹ் வெள்ள பிரளயத்தில் ஏற்படுத்தி அந்த மக்களை அழித்ததற்கு பிறகு நூஹ் நபி இவ்வாறு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், என்னையும் என்னை ஈமான் கொண்ட மக்களையும் காப்பாற்றி இறைவனுக்கு எல்லா புகழும் என்ற வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு செலுத்தக்கூடிய அந்த நன்றியை வெளிப்படுத்தினார்கள். தனக்கு ஒரு கஷ்டம் வருகின்றது, தனக்கு ஒரு நிஅமத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த நிஅமத்தை கொடுத்ததற்கு பிறகு நன்றியை வெளிப்படுத்துவதற்கு தவறாமல் வாழ்ந்தவர்கள் நபிமார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் இறைவன், காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் இறைவன், எறும்பு பேசக்கூடிய விஷயத்தை வசப்படுத்தி கொடுத்தான் இறைவன். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகம் முழுவதும் ஆட்சி அனைத்தையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். சுலைமான் நபி சொன்னார்கள், எறும்பை வசப்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும், இந்த உலகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி பொறுப்பை வசப்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும், காற்றை வசப்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும் எல்லா புகழும் என்று அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு கொடுத்த அந்த நிஅமத்தை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு இவ்வாறு நிஅமத்தை அடைந்ததற்கு பிறகு, தனக்கு கிடைத்த அந்த நிஅமத்தை அடைந்ததற்கு பிறகு, தனக்கு கிடைத்த அந்த நிஅமத்தை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டே வந்தார்கள். நாம் ஒவ்வொரு நபிமார்களையும் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவருடைய விஷயத்தில் தனக்கு கிடைத்த ஒவ்வொரு நிஅமத்திற்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் இப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் குறிப்பிடுவார். அந்த வரிசையில் சையதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களை பற்றி ஏராளமாக சொல்கிறான். ஆனால் அவர்கள் மூலமாக கிடைத்த செய்திகளை சஹாபாக்கள் எடுத்து சொல்கின்ற பொழுது சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் மகிழ்ச்சியாக அடைந்தாலும் கூட, ஒரு சமயம் கஷ்டத்தை அடைந்தாலும் கூட, மகிழ்ச்சியை அடைந்தாலும் கஷ்டத்தை அடைந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி இறைவனுக்கு நன்றியை வெளிப்படுத்தி சஜிதாவை செய்து இறைவனுக்கு நன்றியை வெளிப்படுத்துவார்கள் என்பதாக சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். பெருமானாருக்கு ஒரு கஷ்டம் அடைந்தாலும் சரி இறைவனுக்கு நன்றியை வெளிப்படுத்துவார்கள். பெருமானாருக்கு ஒரு மகிழ்ச்சி அடைந்தாலும் சரி, மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டாலும் சரி, கஷ்டத்தை பெற்றுக்கொண்டாலும் இறைவனுக்கு அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் இவ்வாறு கூறுவார்கள். அதாவது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கிடைத்த அந்த நிஅமத்தை அடைந்ததற்கு பிறகு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் மிகவும் கவனமாகவும் இருந்தார்கள். அதை சஹாபாக்களுக்கு ஊக்கப்படுத்தவும் செய்தார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெருமானாருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அடைந்ததற்கு பிறகு கண்டிப்பான முறையில் இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி செலுத்த நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கடுமையான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நிகழ்வுகளை சஹாபாக்களுக்கு எடுத்துரைப்பதன் மூலமாக எச்சரிக்கையும்
ஒரு சமயம் திருடப்பட்டு விட்டது, யாரோ ஒருவர் திருடி விட்டார். அப்பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஒட்டகத்தை இறைவன் எனக்கு திருப்பி கொடுத்து விட்டான் என்று சொன்னால் நான் கண்டிப்பான முறையில் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது ஒரு அந்த அரபு நாட்டில் வாழக்கூடிய அரபு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு குலத்தை சேர்ந்த ஒரு நபர் பெருமானாருடைய ஒட்டகத்தை திருடிவிட்டு தன்னுடைய வீட்டில் கட்டி வைத்திருக்கிறார். அந்த வீட்டில் உள்ள ஒரு சாலிஹான ஒரு பெண்மணி அந்த ஒட்டகத்தை பார்த்து, இது பெருமானாருடைய ஒட்டகமாச்சே, இந்த ஒட்டகம் எப்படி இங்கே வந்தது என்று விசாரிக்கின்ற பொழுது இந்த ஒட்டகத்தை நம்மளுடைய வீட்டில் உள்ள ஒரு திருடி விட்டார் என்று சொன்னதும் அந்த பெண்மணி, சாலிஹான அந்த பெண்மணி, இரவு நேரம் எல்லாரும் உறங்கிவிட்டார்கள். உறங்கிவிட்டதற்கு பிறகு அந்த பெண்மணி யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய வீட்டில் கட்டப்பட்ட பெருமானாருடைய அந்த ஒட்டகத்தை பயணம் செய்து பெருமானார் எடுத்த அதிகாலை நேரத்தில் பெருமானார் முன்னணியில் அந்த ஒட்டகத்தை அந்த பெண்மணி ஒப்படைக்கிறார்கள். பெருமானாரிடத்தில் நடந்த விஷயத்தை சொல்கிறார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகம் தன்னுடைய கைக்கு வந்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தையை சொல்லி இறைவனுக்கு நன்றியை செலுத்தினார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் நினைத்தார்கள், பெருமானாருடைய கைக்கு அந்த ஒட்டகம் கிடைத்து விட்டது, பெருமானார் இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொன்னார்களே, ஒருவேளை பெருமானார் தொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்துவார்கள் என்று நினைத்தார்கள். பெருமானார் தொழுது நன்றி செலுத்துவதாக தெரியவில்லை. சரி, பெருமானார் நாளை நோன்பு வைத்து நன்றியை செலுத்துவார்கள், நன்றியை வெளிப்படுத்துவார்கள் என்று சஹாபாக்கள் நினைக்க, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் நோன்பு வைப்பார் என்று பார்க்க பெருமானார் நோன்பும் வைக்கவில்லை. சஹாபாக்கள் நினைத்தார்கள், ஒருவேளை பெருமானார் இறைவனுக்கு நன்றி செலுத்த மறந்து விட்டார்களோ என்று நினைத்து பெருமானார் இடத்தில் வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், உங்களிடமிருந்து அந்த ஒட்டகம் திருடப்பட்டதற்கு பிறகு நீங்கள் சொன்னீர்களே, ஒட்டகம் என்னுடைய கைக்கு வந்ததற்கு பிறகு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொன்னீர்களே, ஆனால் நீங்கள் நன்றி செலுத்துவதாக தெரியவில்லை, மறந்து விட்டீர்களா என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, நான் எப்பொழுதும் மறந்தேன், நீங்கள் கவனிக்கவில்லையா? ஒட்டகம் என்னுடைய கைக்கு வந்ததற்கு பிறகு நான் உடனே இறைவனுக்கு நன்றி செலுத்தினேனே, அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்தினேனே, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு என்ற அந்த வார்த்தையின் மூலமாக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தினேனே, நீங்கள் பார்க்கவில்லையா, கவனிக்கவில்லை என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக நமக்கு ஒரு நிஅமத்து கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் தொழுது இறைவனுக்கு நன்றியை செலுத்தலாம், நோன்பு வைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தலாம், ஏழைகளுக்கு உணவு செய்து இறைவனுக்கு நன்றி செலுத்தலாம். ஆனால் நமக்கு ஒரு நிஅமத்து கிடைக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் உடனடியாக நாம் சொல்லக்கூடிய வார்த்தை, உடனடியாக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த வார்த்தை என்பது அல்ஹம்துலில்லாஹ். அந்த வார்த்தையின் மூலமாக இறைவனுக்கு உடனடியாக நீங்கள் நன்றியை செலுத்தி விடுங்கள். இறைவன் உங்களுக்கு ஒரு நிஅமத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக செலுத்த வேண்டிய அந்த நன்றி என்பது அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தையின் மூலம் இறைவனுக்கு நீங்கள் நன்றியை வெளிப்படுத்துங்கள் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோன்பின் மூலமாக நன்றியை செலுத்தலாம், தொழுகையின் மூலமாக நன்றியை வெளிப்படுத்தலாம், ஏழைகளுக்கு உதவுவதன் மூலமாக இறைவனுக்கு நன்றியை வெளிப்படுத்தலாம். நன்றி என்பது எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படுத்தலாம். ஆனால் உடனடியாக அந்த நேரத்தில் நீங்கள் நன்றியை வெளிப்படுத்துகின்ற பொழுது, உடனடியாக தனக்கு கிடைத்த அந்த நிஅமத்தை அடைந்த அடுத்த வினாடி நீங்கள் இறைவனுக்கு நன்றியை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது, அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கின்ற பொழுது இறைவன் அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி அடைகின்றான். அதன் மூலம் இறைவன் உங்களை பொருந்து கொள்கிறான் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது நம்முடைய சமூகம் அதில் மிகவும் கவனக்குறைவாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் நம்முடைய சமூகம் மிகவும் கவனக்குறைவாக, ஒரு பொதுபோக்காக, அசால்ட்டாக அப்படியே நாம் விட்டு செல்கிறோம். ஒரு நிஅமத் நமக்கு கிடைக்கிறது, அது 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1 லட்சமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிஅமத் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு வருகிறதோ, எந்த ஒரு கஷ்டம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு வருகிறதோ, அதை அனுபவித்ததற்கு பிறகு உடனடியாக நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிஅமத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் 1356வது ஹதீஸாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள்.
பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு யூத மதத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் பெருமானாரின் மீது அளவு கடந்த ஒரு பாசம், பெருமானாரின் மீது அந்த பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக பெருமானாரோடு எந்த நேரமும் இருந்து கொண்டே இருப்பார். பெருமானாருக்கு செய்ய வேண்டிய அந்த பணிவிடைகளை அந்த யூத சிறுவன் செய்து கொண்டே வந்தார். சில நாட்கள் கழித்ததற்கு பிறகு அந்த சிறுவருக்கு சில நோய் ஏற்பட்டு நோயினால் பாதிக்கப்பட்டு வீட்டில் படுத்த படுக்கையில் இருக்கிறார். பெருமானார் கேட்கிறார், என்னோடு ஒரு சிறுவர் இருப்பார், எங்கே அவரை என்று கேட்கின்ற பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், அந்த சிறுவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, அவர் வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னதும் பெருமானார் வேகமாக அந்த சிறுவருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். சிறுவருடைய வீட்டிற்கு சென்று அந்த சிறுவர் படுத்திருக்கிறார். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவருடைய அந்த தலைமாட்டு பக்கத்தில் பெருமானார் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார் அந்த சிறுவரை பார்த்து, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது அந்த சிறுவர் தன் அருகில் அமர்ந்திருந்த தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். தந்தை சொன்னார், நீ முஹம்மதை ஏற்றுக்கொள், முஹம்மதை நீ நபியாக ஏற்றுக்கொள், அவரை நீ ஏற்றுக்கொண்டால் தான் நீ நேரான வழியில் செல்வாய், அதுதான் சரியான வழி, நீ முஹம்மதை நபியாக ஏற்றுக்கொள் என்று தன்னுடைய தந்தை அந்த சிறுவரை பார்த்து சொன்னதும் அந்த சிறுவர் உடனடியாக பெருமானாருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடுத்த நொடி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சிறுவனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் நன்றியை வெளிப்படுத்தினார்கள். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஞானத்தை அடைந்தது என்னவோ அந்த சிறுவன் தான். இஸ்லாம் என்ற மிக பெரும் அந்த அற்புதமான அந்த ஞானத்தை அடைந்து கொண்டது அந்த சிறுவன் தான். ஆனால் நன்றியை வெளிப்படுத்தினது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதற்காக பெருமானார் நன்றியை வெளிப்படுத்தினார்கள்? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரே நோக்கம், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைகின்ற பொழுது எல்லோரும் சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும், என்னால் யாரும் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்ற ஒரு கவலை பெருமானாருக்கு இருந்தது. அந்த கவலையை இந்த சிறுவனின் மூலமாக இறைவன் நீக்கினான் அல்லவா, அதற்காக வேண்டி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறுவனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று நிஅமத்தை அடைந்தது என்னவோ அந்த சிறுவனாக இருந்தாலும் அந்த சிறுவனின் மூலமாக ஒரு நிஅமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாருக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினான் அல்லவா, அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டதற்காக வேண்டி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக நன்றியை வெளிப்படுத்தினார்கள். நம்மளால் ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொன்னாலும் நாம் உடனடியாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். நமக்கு ஒரு ஞானத்து கிடைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். நம்மளால் ஒரு மனிதர் மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொன்னால், நம்மளால் ஒரு உணவு கொடுத்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார், நம்மளால் ஏதேனும் ஒரு உதவி செய்து அந்த மனிதர் மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொன்னால் அதற்காக வேண்டி நாம் உடனடியாக நன்றியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கின்ற பொழுது, ஒரு மாணவருக்கும் ஒரு உஸ்தாதுக்கும் ஏற்பட்ட ஒரு கடிதத்தின் மூலமாக ஏற்பட்ட ஒரு உரையாடலை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்வார்கள். அதாவது அந்த மாணவர் ஏதோ ஒரு பொய் குற்றத்திற்காக வேண்டி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். தன்னுடைய உஸ்தாதிற்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறார். உஸ்தாத் அவர்களே, எந்த ஒரு தவறும் செய்யாத, எந்த ஒரு குற்றமும் செய்யாத நான் கைது செய்யப்பட்டேன். கைது செய்ததற்கு பிறகு நீதிபதியால் நான் குற்றம் சாட்டப்பட்டவன் என்று தண்டிக்கப்பட்டு இன்று நான் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறேன். சரி, சிறையிலாவது நாம் இறைவனை வணங்கலாம் என்று நினைக்கின்ற பொழுது ஃபஜருடைய நேரத்தில் நான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறையில் என்னோடு ஒரு மஜூசி, அதாவது நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மனிதரையும் என்னோடு அடைக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் என்னால் தொழ முடியவில்லை. அவர் நெருப்பை மூட்டி வணங்கி கொண்டிருக்கிறார். நான் இறைவனை எப்படி வணங்குவது, எனக்கு ஏன் இந்த கை சேதம் என்பதாக அந்த மாணவர் தன்னுடைய உஸ்தாதுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த உஸ்தாத் அவர்கள் அந்த மாணவருக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக இவ்வாறு கடிதம் எழுதுகிறார், உனக்கு இவ்வாறு கஷ்டம் ஏற்படுகிறதா, உடனே நீ இறைவனுக்கு நன்றி செலுத்து என்று சொல்கிறார். உன்னால் தொழ முடியவில்லை, ஆனால் இறைவனுக்கு நீ நன்றி செலுத்து என்று சொல்லி அதற்கு கீழே அந்த உஸ்தாத் அவர்கள் எழுதுகிறார்கள், எதற்காக நான் உன்னை நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னேன் தெரியுமா, இறைவன் நினைத்தால்
அந்த நெருப்பை வணங்கக்கூடிய அந்த மனிதருடைய இடத்தில் உன்னை வைத்துவிட்டு உன்னுடைய இடத்தில் அந்த மனிதரை வைப்பதற்கு இறைவனுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதற்காக வேண்டி நீ நன்றி செலுத்து. உன்னுடைய இடத்தில் இறைவனை வணங்கக்கூடிய இடத்தில் உன்னை வைத்திருக்கிறான் அல்லவா, அதற்காக வேண்டி நீ இறைவனுக்கு நன்றி செலுத்து என்பதாக அந்த உஸ்தாத் தன்னுடைய மாணவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக இவ்வாறு கடிதம் எழுதுகிறார் என்றால் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த விஷயத்தை தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள். நமக்கு எந்த ஒரு நிலை ஏற்பட்டாலும் சரி நாம் உடனடியாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அது நன்மையாக இருக்கட்டும் அல்லது தீன்மையாக இருக்கட்டும், நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் சரி அல்லது ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, உடனடியாக நீங்கள் அந்த இடத்தில் நன்றியை வெளிப்படுத்துங்கள் இறைவனுக்கு. அந்த நன்றியை வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹ் உடனே நீக்கி விடுவான். நியாமத்து கிடைக்கின்ற பொழுது நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களா, அந்த நியாமத்தை பல மடங்காக உங்களுக்கு அதிகப்படுத்துவான் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதாவது நாம் அன்றாட உணவு சாப்பிடுகிறோம். இப்போ கூட ஜும்மா முடிச்சுட்டு போனால் கூட வீட்டில் சுவையான உணவுலாம் தயார் செய்யப்பட்டு இருக்கும். ஆனால் அந்த உணவு நமக்கு முன்னையில் இருக்கின்ற பொழுது, நமக்கு முன்னால் அந்த தட்டில் உணவு வைக்கின்ற பொழுது நாம் என்றைக்காவது நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி இருக்கின்றோமா? உணவு இல்லாமல் தவிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு நிலைமையில் நம்மளை இறைவன் ஆக்காமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தொழுது முடித்ததும் நம்முடைய உணவு நமக்கு முன்னால் வைக்கப்பட்டு இருக்கிறது, அதற்காக நாம் என்னைக்காவது நன்றி செலுத்தி இருக்கின்றோமா? நமக்காக வேண்டிய தண்ணீர் வைக்கப்பட்டு இருக்கிறது, அதற்காக நாம் நன்றி செலுத்தி இருக்கின்றோமா? எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, தொழுகிறோம், தொழுது முடித்தது வீட்டுக்கு போகிறோம், உணவு வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த உணவு வைக்கின்ற பொழுது நாம் என்றைக்காவது இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த உணவை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எனக்கு கொடுத்திருக்கிறானே என்பதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்கின்றோமா? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரோ ஒருவர் உணவு இல்லாமல் இருக்கிறார்கள், தண்ணீர் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அல்லாஹ் நம்மளை ஆக்காமல் நமக்கு முன்னால் ஒரு சுவையான உணவை வைத்திருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் நாம் கண்டிப்பான முறையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த உணவை கொடுத்த இறைவனுக்கு எல்லா புகழும் என்ற அந்த வார்த்தையை நாம் சொல்கின்ற பொழுதுதான் அந்த உணவில் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தையும் வைத்திருக்கின்றார். அதன் மூலமாக நியாமத்துகளையும் அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்துவான் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்வார்கள். அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஒரு மனிதருக்கு முன்னணியில் உணவு வைக்கப்பட்டாலோ அல்லது தண்ணீர் வைக்கப்பட்டாலோ அந்த உணவையும் தண்ணீரையும் அருந்தியதற்கு பிறகு அந்த மனிதர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார் என்று சொன்னால் அந்த மனிதரை அல்லாஹ் பொருந்து கொள்கிறான் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இப்போ நமக்கு ஒரு உணவு வருகின்ற பொழுது அது எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி, அந்த உணவை நாம் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு கண்டிப்பான முறையில் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த நன்றியை நாம் வெளிப்படுத்துவதன் மூலமாக இறைவன் நம்மளை பொருந்து கொள்கிறான் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சரி, நன்றி செலுத்தினால் இப்படியெல்லாம் நன்மைகள் கிடைக்கிறது, இப்படியெல்லாம் நியாமத்துகள் கிடைக்கிறது என்று பெருமான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆனால் நன்றியை மறந்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இறைவன் நமக்கு ஒரு நியாமத்தை கொடுக்கிறான். அந்த நியாமத்தை அடைந்ததற்கு பிறகு இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்ந்தால் என்ன நடக்கும் என்பதை பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். பனு இஸ்ரவேலர்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வை பெருமானார் குறிப்பிடுவார்கள். சஹாபாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபை. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பனு இஸ்ரவேலர்கள் கூட்டத்தார்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வை பெருமானார் சொல்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நீண்ட ஒரு ஹதீஸ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிட்டத்தட்ட 3 பக்கத்திற்கு அந்த ஹதீஸை கொண்டு வருவார்கள். அவ்வளவு பெரிய ஒரு நீண்ட ஒரு நிகழ்வு. ஒரு மலைக்கு அல்லாஹ் பனு இஸ்ரவேலுடைய கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் அனுப்புகிறான். ஒரு மலைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதருடைய அந்த வேடத்தில் அல்லாஹ் அந்த மலைக்கு இந்த பூமிக்கு அனுப்புகிறான். அனுப்பி ஒரு 3 நபருக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது. அது முதலாவது ஒரு நபரை அந்த மலைக்கு மனிதருடைய அந்த ரூபத்தில் அந்த மலைக்கு அந்த மனிதரை சந்திக்கிறார். அந்த மனிதர் குஷ்டநோய் பிடித்த ஒரு மனிதர். அந்த மனிதரை அந்த மலைக்கு சந்தித்து உங்களுக்கு என்ன தேவை வேண்டும் சொல்லுங்கள், நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த குஷ்டநோய் பிடித்த அந்த மனிதர் சொல்கிறார், எனக்கு நோய் ஏற்பட்டு இருக்கிறது, இந்த நோய் எனக்கு சரியாகிவிட்டது என்று சொன்னால் நான் காலம் முழுவதும் இறைவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று அந்த மனிதர் சொல்கிறார்.
உடனடியாக அந்த மலக்கு துவா செய்தார். அந்த மனிதருக்கு நோயும் நீங்கிவிட்டது. அந்த மனிதரிடத்தில் கேட்கிறார், உங்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற போது அந்த மனிதர் சொல்கிறார், எனக்கு ஒரு ஒட்டகம் கிடைத்தால் போதும், அந்த ஒட்டகத்தை வைத்து என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் பெருக்கிக் கொள்வேன், நான் வசதியாக வாழ்ந்து கொள்வேன் என்பதாக அந்த மனிதர் சொல்கிறார். அந்த மலக்கும் துவா செய்தார். ஒட்டகம் வந்தது, அந்த மனிதரிடத்தில் ஒப்படைத்து விட்டார். அப்படியே சொல்கிறார். மற்றொரு நபரை பார்க்கிறார். இரண்டாவது நபரை பார்க்கின்றார். உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், நான் பிறக்கின்ற பொழுது என்னுடைய தலையில் எந்த ஒரு முடியும் இல்லாமல், முடிய வளராமல் நான் இருக்கின்றேன், நான் இளமையாக இருக்கின்றேன், ஆனால் பார்ப்பதற்கு வயோதிகம் அடைந்தவரை போன்று என்னுடைய தோற்றம் இருக்கிறது, எனக்கு முடி வளர்ந்தது என்று சொன்னால் நான் காலம் முழுவதும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன் என்று அந்த மனிதர் சொன்னார். அந்த மனது துவா செய்தார். அந்த மனிதருக்கு முடி வளர்ந்தது. அதற்கடுத்து கேட்கிற, உங்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது எனக்கு ஒரு மாடு கிடைத்தால் போதும், நான் அந்த மாட்டை வைத்து என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் பார்த்துக் கொள்வேன், நான் வசதியாக நான் வாழ்ந்து கொள்வேன் என்று சொன்னதும் அந்த மலக்கு துவா செய்தார். மாடும் அந்த மனிதருக்கு ஒப்படைக்கப்பட்டது. அப்படியே அந்த மலக்கு செல்கிறார். மூன்றாவது ஒரு மனிதரை பார்க்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற போது அந்த மனிதர் சொல்கிறார், எனக்கு கண் பார்வை தெரியாது, நான் குருடனாக இருக்கிறேன், எனக்கு கண் பார்வை தெரிந்தது என்று சொன்னால் நான் காலம் முழுவதும் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று அந்த மூன்றாவது மனிதர் சொல்கிறார். அந்த மனிதருக்காக அந்த மலக்கு துவா செய்கிறார். உடனே அந்த மனிதருக்கு பார்வையும் தெரிந்தது. உங்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது எனக்கு ஒரு ஆடு கிடைத்தால் அந்த ஆட்டை வைத்து என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் பெருக்கிக் கொண்டு நான் வசதியான ஒரு மனிதராக வாழ்வேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னதும் அந்த மலக்கும் துவா செய்தார். அந்த மனிதருக்கு ஆடும் கொடுக்கப்பட்டது. இப்படி மூன்று நபர்கள் அவருடைய கஷ்டங்களை சொன்னார்கள். துவா செய்தார். மலக்கு நீங்கிவிட்டது. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒட்டகம், மாடு, ஆடு மூன்றையும் கொடுத்து விட்டு அந்த மலக்கும் சென்று விட்டார். இப்படியே சில நாட்கள் கழிகிறது. அந்த ஒட்டகமும் மாடும் பெரும் ஒரு மந்தையாக மாறுகிறது. அந்த மூவரும் பெரும் ஒரு வசதியான ஒரு மனிதராக அந்த ஊரில் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த மலக்கை அல்லாஹ் மீண்டும் அவர்களிடத்தில் அனுப்புகிறான். அந்த நேரத்தில் அந்த மலக்கு முதல் நபர் குஷ்டநோய் சரியான அந்த நபரிடத்தில் அந்த மலக்கு ஒரு குஷ்டநோய் பிடித்த ஒரு மனிதராக மாறி அந்த மனிதரிடத்தில் வருகிறார். எனக்கு நோய் ஏற்பட்டு இருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்கள், உங்களுக்கு செல்வங்கள் அதிகமாக இருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக அந்த மலக்கு சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், இதை நான் என்னுடைய சொந்த முயற்சியில் சம்பாதித்தது, நான் சம்பாதித்தது, இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நீங்கள் செல்லுங்கள் என்பதாக அந்த மனிதர் விரட்டி அனுப்புகிறார். இரண்டாவது மனிதர் அந்த மலைக்கு வருகிறார். அந்த மலைக்கு வந்து எனக்கு தலையில் முடி இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கின்ற பொழுது அந்த இரண்டாவது நபர் சொல்கிறார், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அந்த மலைக்கு சொன்னதும் அந்த மனிதர் அதே போன்றும் அந்த மலைக்கு விரட்டி அனுப்புகிறார். மூன்றாவது அந்த கண் தெரியாத அந்த மனிதருக்கு துவா செய்தார்கள்வா, அந்த மனிதரிடத்தில் மலைக்கு ஒரு கண் தெரியாத ஒரு மனிதரை போன்று அவருக்கு முன்னணியில் வந்து நிற்கின்ற பொழுது எனக்கு கண் பார்வை தெரியாது, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னதும் அந்த மனிதர் சொன்னார், இதே போன்றுதான் ஒரு நாள் எனக்கும் கண் தெரியாமல் இருந்தது, யாரோ ஒரு மனிதர் வந்தார், எனக்கு கண் தெரியாது என்று சொன்னதும் அதே போன்று அந்த மனிதர் துவா செய்தார், என்னுடைய கண் பார்வை மீண்டும் எனக்கு தெரிந்தது, ஒரு ஆட்டை எனக்கு கொடுத்தார், இன்று அந்த ஆட்டை வைத்து நான் ஒரு ஆட்டு பெரும் ஒரு மந்தையாக ஆக்கி கொண்டு இன்று இந்த ஊரில் நான் மிக பெரும் ஒரு செல்வந்தராக ஆகிறேன் என்று சொன்னார். அந்த மனிதனுடைய துவாவின் மூலமாக இறைவன் எனக்கு பரக்கத் செய்தான், ஞாபகத்துகளை அல்லாஹ் எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தான். இன்று நீங்கள் அதே போன்று வருகிறீர்கள், நான் பட்ட அந்த கஷ்டத்தை நீங்களும் பட வேண்டாம், உங்களுக்கு என்ன வேண்டுமோ நீங்கள் எடுத்து செல்லுங்கள், என்னிடத்தில் செல்வங்கள் அதிகமாக இருக்கிறது, உங்களுக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று அந்த மனிதர் சொல்கிறார். அந்த மலக்கும் அப்படியே செல்கிறார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் மத்தியில் இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். இந்த நிகழ்வு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சொல்கிறார்கள். அந்த மலக்கு அப்படியே செல்கிறார். சென்றதற்கு பிறகு இவ்வாறு துவா செய்தார், இறைவா, முதல் 2 நபர்களுக்கு நீ நியாமத்தை அள்ளி கொடுத்தாய், ஆனால் உன்னுடைய நியாமத்தை அனைத்தையும் அனுபவித்ததற்கு பிறகு அதற்கு நன்றி செலுத்தாமல், அந்த நன்றியை வெளிப்படுத்தாமல் அவர்கள் வாழ்கிறார்கள், அவர்களை மீண்டும் பழைய நிலைமைக்கு அவர்களை ஆக்கிவிடு என்று அந்த மலக்கு துவா செய்தார். இறைவன் அந்த மனிதர்களை மீண்டும் குஷ்டநோய் பிடித்தவராகவும் முடிவளராமல் வழுக்கையாகவும் ஆக்கிவிட்டு அவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் அல்லாஹ்
பறித்துவிட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு அவர்கள் அல்லாஹ் தள்ளிவிட்டான். மூன்றாவது அந்த கண் தெரியாத அந்த மனிதருக்கு மலக்கு இவ்வாறு துஆ செய்கிறார், இறைவா நீ கொடுத்த நிஅமத்தை வெளிப்படுத்தும் விதமாக உனக்கு நன்றி செலுத்தினார், உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தை அவரை வெளிப்படுத்தினார், உனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அவர் காத்து கொண்டு இருந்தார். என்றாலே அவர் அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி அந்த நன்றியை வெளிப்படுத்தினார் அல்லவா, அந்த மனிதருக்கு நீ அதிகமான நிஅமத்தை உனக்கு கொடுப்பாயாக என்று துஆ செய்தார். அதே போன்று இறைவன் பல மடங்கு அந்த மனிதருக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்தான் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பனு இஸ்ரவேலுடைய கூட்டத்தில் ஏற்பட்ட இந்த நிகழ்வை பெருமானார் சொல்லிவிட்டு சொல்கிறார், தனக்கு கிடைத்த நிஅமத்தை யார் ஒருவர் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு இறைவனுக்கு நன்றி செலுத்த மறந்து விட்டார்களோ இறைவன் அப்படி அவர்கள் இந்த ஒரு நிலைமைக்கு அவர்கள் மீண்டும் ஆக்கிவிடுகிறான் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இறைவன் குர்ஆனில் கூறுவான், வைன் தஅத்தன ரப்புக்கும் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் மின் அஸாப் லஷதீத். அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் நிஅமத்துகளை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நான் கொடுத்த நிஅமத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் நிஅமத்துகளை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன். எனக்கு நன்றி செலுத்த நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் என் புறத்திலிருந்து கடும் தண்டனை உங்களை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். நமக்கு கிடைக்கக்கூடிய நிஅமத்துகள் எந்த ஒரு நிஅமத்தாக இருந்தாலும் சரி, அந்த நிஅமத்திற்கு நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததியர்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.